அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாக இன்னைக்கு மனிதர்கள் அமைதியை தேடி நிம்மதியை தேடி அதை தனி நபர்கள்ட்ட அவர்கள் ஆன்மீக போர்வையில் இருந்தாலும் சரி, பொது மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது போன்ற தனி மனிதர்கள்ட்ட நம்ம போய் நம்முடைய அமைதியை தேடி அவங்கள போய் நம்ம அணுகும்போது அவர்கள் எந்த அளவுக்கு சரியான மனிதர்கள் என்பதை பொறுத்து தான் நமக்கு அவர்கள் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். கொஞ்சம் இன்றைய உலக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தவறான சிந்தனைகள் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நமக்கு வழிகாட்டுறதுக்கு பதிலாக வழிகேட்டில் கொண்டே விட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மத ரீதியான அமைப்புகளாக இருந்தாலும் சரிதான். அதில் அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்களை பொறுத்து தானே அது இருக்க போகுது. அந்த தனிநபர்கள் அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய கேரக்டர், இதை பொறுத்து தான் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்களா அல்லது வழி கெடுக்கிறாங்களாங்கிறது தெரியும். ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்லவங்களாக இருந்து அவங்க நமக்கு வழிகாட்டி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்து பிறகு காலப்போக்கில் அவங்க அவங்களுடைய மன இச்சையின் காரணமாக தவறான வழிகளில் மக்களை வழி நடத்துறது, அல்லது குறிப்பாக பெண்களாக இருந்தால் அவர்களை தவறான வழிமுறைக்கு அவங்க வழி கெடுக்கிறது, தவறான செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இறைவன் நம்மளுக்கு மிக அருகிலே இருக்கிறான். இறைவன் நம்முடைய பிடரி நரம்பை விட மிக அருகில் இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அவர்கள்ட்ட சொல்லுங்க, நான் மிக அருகிலே இருக்கிறேன், அவங்க தங்களுடைய தேவைகளை என்னிடமே கேட்கட்டும். இப்ப நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தவறை மன்னிக்க வேண்டியவன், மன்னிக்கக்கூடிய தகுதியுடையவன் இறைவன் ஒருவன் தான், நம்மளை படைத்த இறைவன். அப்ப அந்த படைத்த இறைவன்கிட்ட நாம நம்முடைய குறைகளை சொல்லி, நம்முடைய கஷ்டங்களை சொல்லி, நம்முடைய தவறுகளை சொல்லி அழுகும்போது வேற யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இறைவன் அந்த நம்ம மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டா அதை மன்னிக்கக்கூடியவனா இருக்கின்றான். இதே ஒரு தனிநபர்கிட்ட சொல்லி, நான் இது மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்க, அல்லது எனக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுங்க, கடவுள்கிட்டேருந்து இறைவன்கிட்டேருந்து மன்னிப்பு பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏற்கனவே நீ தவறு பண்ணிட்டீல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் தவறான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ கால சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. ஏன்னு சொன்னால் இப்போ அதுதான் இந்த சினிமா போன்ற ஊடகங்கள், இதில் வரக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே மனிதர்களுடைய உள்ளங்களை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கு. முன்ன ரொம்ப ஆரம்ப காலங்களில் இருந்த பழைய சினிமாக்களில் ஒருத்தர் தவறு பண்ணிட்டா அவர் தண்டிக்கப்படுறது போல காட்சிகள் முடியும். அப்போ அவர் தவறு செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் ஏற்படும். ஆனால் இப்போலாம் அது போன்ற இது ரொம்ப குறைவாயிடுச்சு. பெண்களை எப்படி வசப்படுத்துறது, பெண்களை எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே போய் அவங்கள அவங்க ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு எப்படி இணங்க வைக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள் இன்றைக்கு மீடியாக்களில், அது திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, இல்லை காட்சி ஊடகங்கள், மற்ற எல்லா விஷயமும் தொலைக்காட்சி போன்ற விஷயங்களில் கூட இது போன்ற விஷயங்கள் அதிகமாக பரவுறதுனால இந்த தனி மனிதர்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய இது ரொம்ப மாறிட்டு இருக்கு. அது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக நிலைமையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நம்ம அதை எல்லாரையும் சொல்ல முடியாது. நல்ல மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா மதங்கள்லையும் நல்ல மனிதர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனால் தவறான சிந்தனை உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால தான் நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டி இருக்கிறது. நாம அமைதியை தேடி நிம்மதியை தேடி அவங்கள்ட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் அந்த நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. அதுக்கு மாற்றமாக அவர்கள் ஏற்கனவே கொஞ்சம் தவறான சிந்தனைகள் உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல உதாரணங்கள் நம்ம அப்பப்போ அந்த ஆன்மீக இடங்கள்லயே இது போன்ற தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதனால நாம அமைதியை நிம்மதியை யார்கிட்ட கேட்கணும்னு சொன்னா நம்மை படைத்த இறைவன்கிட்ட தான் கேட்கணும். அந்த இறைவன்கிட்ட நாம தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை செய்து கேட்கும் போது நிச்சயமாக அந்த இறைவன் நமக்கு மன்னிக்கக்கூடியவனா இருக்கின்றான். நாம பேசுவதை இறைவன் கேட்கக்கூடியவனா இருக்கின்றான். நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கூட இறைவன் இருக்கின்றான். நம்ம பேசுவதை கேட்கின்றான். நம்முடைய செயல்களை
பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதனால நாம ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மனப்பூர்வமாக இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு இறைவன் வந்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் தனி மனிதர்கள் அல்லது மத அமைப்புகள் இந்த மாதிரி இடங்கள்ல போய் நாம வந்து அமைதியும் நிம்மதியையும் தேடும்போது அவர்கள் நல்ல மனிதர்களாக இருந்தால் நமக்கு நல்ல வழி காட்டுவார்கள். ஒருவேளை அவர்கள் தவறானவர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கே தவறுகள் நடக்கின்றன என்பதை நாம் வந்து அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல உதாரணங்கள் இருக்குது. அதனால நாம் வந்து நம்முடைய அமைதியை நிம்மதியை இறைவனிடம் தேடுவோம். நமக்கு நெருக்கமாக இருக்கின்றான் இறைவன். அவன் வந்து நம்முடைய விடரி நரம்பை விட அருகில் இருக்கின்றான். அவனிடம் நாம் உதவி தேடினா நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களுக்கு அமைதி ஏற்படும். நிச்சயமாக நம்ம வந்து அமைதியும் நிம்மதியும் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பெண்கள் வந்து இது போன்ற விஷயங்கள்ல தனிநபர்கள்ட்ட போய் தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய தவறுகளை, தங்களுடைய குற்றங்களை சொல்வதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இல்லை. நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் தவறான மனிதர்களும் இருப்பதால் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது கடமை. அந்த அடிப்படையில் நம்முடைய தவறுகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்போம். நமக்கு நிம்மதியை தரும்படி இறைவனிடம் கேட்போம். நிச்சயமாக இறைவன் நமக்கு அமைதியை கொடுப்பான், நிம்மதியை கொடுப்பான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.